ஹலோ தம்பி. ஹலோ. உங்களை பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தானே எல்லாரும் சொல்ற மாதிரி உலகத்தை சுத்தி வந்த ஆளு. அப்படி கூட சொல்லலாம். சரி, இது யார் உங்ககிட்ட சொன்னாங்க? என் வீட்டு பக்கத்துல பசங்க சொன்னாங்க. நீங்க கடல் மிருகத்தோட சண்டை போட்டிருக்கீங்களா? உலகத்தோட உயரமான மலைகள் ஏறி இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹேர் கட் பண்ண டைமே கிடைக்கலையா? இன்ட்ரெஸ்டிங். உன் பேர் என்ன? ஜெனர். நான் கூட செயலர் ஆக போறேன். ஒரு பெரிய போட் வாங்கி இந்த உலகத்தையே சுத்தி வர போறேன். சூப்பர், நல்ல விஷயம் தான். உனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு கில்பர்ட் டர்ன் பிடிக்கும். நல்ல சாய்ஸ் தான். அதுதான் 2 சீசன் மர்ஜ் ஆகிற இடம். நீ செயலர் ஆகணும்னா இந்த உலகத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். எல்லா இடத்தோட மேப்ஸும் உன்கிட்ட இருக்கணும். ஸோ அதுதான் உன் மேப்பா? உன் ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு எப்படி போகணும்னு நான் சொல்லட்டுமா? அந்த காடு எப்படி இருக்கும்னா, ஃப்ரண்ட்ல நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு போர்ட் இருக்கும். போர்ட்டுன்னா அங்கே போட்ஸ் எல்லாம் நிப்பாட்டி வைப்பாங்க இல்லையா, அதை தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ல இருந்து நீ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஒரு சின்ன ரிவர் வரும். நீ அதையும் கடந்து போகணும். ஸோ நீ அதை கடந்து போகும்போது இங்கே இருக்க உன்னோட ஃபேவரட் ஸ்பாட். நீங்கள் போன உடனே உனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். தேங்க்யூ, எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு எதனா வேணா என்ன கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கண்டிப்பா பிரதர். சரி, வேற என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஸ்கூலுக்கு போறியா? அப்ப நீ அவ கூட போறியா? நான் ஏன் போகணும்? அமைதியா பேசுமா. அமைதியா பேசினா காது சரி, கேட்காது. கடவுளே பொறுமையா பேசுமா. நான் என்ன பண்ணட்டும்? உன் பேரன் பர்த்டே எப்போ? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. ஆமால. நீ ஏதாவது ஸ்டஃப்ட் பண்ணி எடுத்துட்டு வரியா? நீ தான் அது ரொம்ப நல்லா பண்ணுவல்ல. அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா செஞ்சு எடுத்துட்டு வரேன். போயிட்டு வா. சரி, பை பை. ஓகே, பை பை. இப்ப என்ன பண்றது? ஏம்மா, நம்ம மருமகன் நம்மள மன்னிக்கலன்னு நினைக்கிறேன். அவன் நிலைமையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா மன்னிச்சிருக்கவே மாட்டேன். இல்ல, ஆனா இதை சொல்லிதான் ஆகணும். அவன் அநியாயத்துக்கு நல்ல பையனா இருக்கான். ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிப்பான்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப நல்லவனா இருக்கான் அவன். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. பேசாம நாம வேணும்னா ஒண்ணு பண்ணலாமா? இப்படி அவன் முன்னாடி இது வரைக்கும் எதுவும் நடக்காத மாதிரி நம்ம நடந்துப்போம். இதை தவிர என்ன பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்ல. உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. இருக்கு. என்ன இருக்கு? வேற என்ன ஐடியா தான். என்னது? நம்ம மாப்பிள்ளைக்காக ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட வாங்கிட்டு அவர் வேலை செய்யற இடத்துல யாருக்கு தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இப்படி பண்ணா எப்படி இருக்கும் சொல்லுங்க. பொண்டாட்டி என்னமா ஐடியா சொல்ற மாதிரி? அற்புதமான ஐடியா. இதே மாதிரி பண்ணி பின்னிடுவோம். ஆனா என்ன வாங்குறது? அப்பா, நம்ம முதல்ல கடைக்கு போவோம். அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுவோம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், இருங்க. அப்பனா நான் என்ன பண்ணட்டும்? சரி, நான் கடையை மூடிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க, நீ ஜாக்கிரதையா போ. நான் திரும்பவும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை ஆரம்பிச்சா அதுவா தானா வந்துரும். கை தட்டினது போதும், நிறுத்து. எனக்கு அப்பவே தெரியும். Thank you very much. ஜான், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மறுபடியும் சனீம் எழுத ஆரம்பிச்சிட்டான். 2வது புக்கை எழுத ஆரம்பிச்சிட்டா சீக்கிரமே முடிச்சிருவா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இருந்தா என்ன, நீ தான் சீக்கிரமா எழுதி முடிச்சிருவேல. கரெக்ட். ஆஹா, மை சன், நல்ல வேளை வந்துட்டப்பா. நீ இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுனால அநியாயத்துக்கு டயர்ட் ஆகுதுப்பா எனக்கு. மை சன், எங்க போயிட்ட நீ? அந்த புக்கு கதையெல்லாம் ஓரம் கட்டி வை. ஏன் நீ கண்டுக்காம ஒதுங்கி இருக்க? அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. நீங்க சும்மா ரெஸ்ட் எடுங்கப்பா. போட் சரியாகிற வரைக்கும் கம்பெனி வேலையை நான் பாத்துக்கிறேன். அற்புதம். நீ ஸ்டார்ட் பண்ணது கூட ஒரு வகையில நல்லதுதான். நான் இப்பதான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த கம்பெனி வேலையில எல்லாம் இன்வால்வ் ஆக விரும்பல. நீங்களே எல்லாம் பாத்துக்கோங்க. ஜான், நீங்க நிஜமாவா சொல்றீங்க? நான் இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேனே தெரியல. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும்பா. கூடவே என்னதும் சேர்த்து பாத்துறேன். தரத தரத தர பம் பம் தரத தரத தர பம் பம் தா. குட் நியூஸ் கன்ஃபர்ம்டு. நான் சொல்ல போறது எல்லாம் நல்லா கேளுங்க. இனிமேல் இந்த கம்பெனிக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. எனக்கு பதில் என் பையன் பாத்துப்பான். மீராபன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் இதோ வந்துட்டேன். See you all. தரரம் பம் பம் ஜெய் வா. எப்படி நான் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடுவேன். எதுக்காக இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க? கரெக்ட் தான். இந்த மாதிரி நாம பண்ணோம்னா சனிமும் ஜானும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. திரும்பவும் மேஜிக் நடக்கும். ஓகே, எனக்கு புரிஞ்சது. ஓகே, ரைட். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நான் வெறும் 2 வரி மட்டும் தான் எழுதி இருக்கேன். ஒரு விஷயம் இருக்கு. என்ன? அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு சார் சொல்லிட்டு போறாரு. ஓ, அப்படியா? சனீம்,
இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் ஆக மாட்டேல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இது கம்பெனியோட வேலை. உன் புக் எழுதுறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அதே மாதிரி நீ சில பல ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். உன் ஐடியா ரொம்பவே முக்கியமா. நிஜமா கம்பெனி விஷயத்துல தலையிட எனக்கு விருப்பமே இல்ல. சனேம், டேரன் சொல்றது கூட சரிதான். நாம கம்பெனிக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஐயோ, இவன் தேவையில்லாம எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைச்சு என்ன விருப்பத்துக்கிட்டு இருக்கான். நான் லாஸ்ட் இயரோட சிசிடிவி ஃபுட்டேஜஸை கொஞ்சம் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ என் வீட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கா? எப்போ எங்க வரணும்னு சொல்லுங்க, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஆல் ரைட், என்ன செய்யணுமோ அது எல்லாமே பக்காவா இருக்கு. அதனால என்னால எல்லாம் வேலை செய்யாம இங்க இருக்க முடியாது. நீ கொஞ்சம் பாத்துக்க. எங்க தனியா எஸ்கேப் ஆகுற என்னால சமாளிக்க முடியாது. ஹலோ சார், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரீங்களா? முடியாதா? நான் சும்மா தான் கேட்டேன். என்ன மூஞ்ச எப்படி சிடு சிடுன்னு வச்சிருக்கீங்க? கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சரியான செருப்பு ஒண்ணு கூட அறிவு வரல. என் செருப்பு பத்தி நீ ஏன் இவ்வளவு அக்கறையா கேக்குற? எனக்கு இந்த செருப்பு தான் பிடிக்கும். இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. இதுதான் என்னோட ஆபீஸ், இது என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல். அது சரி, உனக்கு எங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிய போகுது? பிறந்ததுல இருந்து நீ காட்டுலயே வாழ்ற ஒரு காட்டுவாசியாச்சு. ஆனா நான் சிட்டில வாழ்ந்த பொண்ணு. எனக்கு டயர்டா இருக்கு. நீ என்ன அதிகம் பேச வச்சுட்ட. ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன நீ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஏன் ஒன்னால போக முடியாதா? இல்ல, முடியாது. நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டேன்னா அதுக்கு கண்டிப்பா நீயும் வந்தே ஆகணும். எதுக்கு நீ தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? போங்க. பாத்தியா, நான் சொன்னதும் நீ செய்யற. என் பேச்ச கேட்டா நீ நல்லவன் ஆயிடுவ. நல்ல விஷயம்தான். நான் போறேன், பின்னாடி வரியா? ராஜா, என்னோட முதல் வேலை நீ என் கூட கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இங்க பாரு மேடம், வேலை கொடுத்திருக்காங்க, அத முதல்ல நான் பண்ணி ஆகணும்டா. தாரு ஜிங்கிஸ், இன்னும் சிரிப்புலதனமா பேசிட்டு இருக்காத. நீ ஒரு கம்பெனியோட பாஸ். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனில உனக்கு ஒரு ஷேர் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போற கமர்ஷியல் ஆட் ஆயுது. தயவு செஞ்சு முடுகட்ட போடாத. உன்கிட்ட தான் முதல்ல சொல்லிருக்க. அசிஸ் சார் கிட்ட கூட சொல்ல. நீ என்னனோ பேசிக்கிட்டு இருக்க, நான் கிளம்பறேன். ஐயோ இரியா போகாதே. ஐயோ கேளு, எனக்கு வேலை இருக்கு. இது ஒரு பெரிய கம்பெனி. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நம்ம கம்பெனியை வளர்க்கறதுக்காக ஒரு ஆட் விஷயமா பேச போலாம் வாயா அப்படின்னு கூப்பிட்டா என்னால வர முடியாது, நீங்க இங்க வேலை இருக்குன்னு சொல்றான். நீ அவங்கிட்ட கேளு. இங்க பாரு, எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சொன்னா புரிஞ்சுக்குங்க. ஓ அப்படியா? அப்ப நான் ஒண்ணு பண்ணலாமா? நீ ஒருத்தரை பார்க்க போகணும்னு சொன்னல, நானும் வரட்டுமா? என்ன சரியா? நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தானே. என்ன அவருக்கு நல்லாவே தெரியும். என்ன ரொம்ப பிடிக்கும். நான் உனக்கு உதவியா இருப்பேன். நானும் உன் கூட வரேன். ஜேஜேக்கு பதிலா வரேன். என்ன சொல்ற ஜேஜே? ஆமாமா, அந்த வேலைக்கு இவ தான் கரெக்ட்டா இருப்பா. அந்த வேலை கரெக்ட்டா முடிஞ்சிரும். இவ கூட்டி போடு. டேய் ஒரு விஷயம் முடியாதுடா, முடியாதுன்னு சொல்ல பழகிக்கடா. இவங்க கோத்து விட்டு போறேன். நாம இத கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இது சுருக்கமாவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்குல்ல. யூஸ்ஃபுல்லாவா? ஓகே. உள்ள போய் இதை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ இதை கேரி ஆன் பண்ணு. என்னால முடியலையே, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன உன்னால முடியல? நீங்க எங்க போறீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு. எனக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வாங்க. காண்ட் எத்தனால காண்ட் ஆக மாட்டேங்கிறாரு. என்ன ஜிஜி இப்படி பைத்திய மாதிரி பண்ற? அப்படிதான், உனக்குலாம் சொன்னா புரியாது. ஹலோ ஜான், உங்ககிட்ட நான் வந்து ப்ராஜெக்டை பற்றியும் அப்புறம் அதில் சனேமோட ஒர்க்கை பற்றியும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஃப்ரீயாக இருந்தால் சொல்லு, அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அர்ஜென்ட்டா என்ன? ஆமாம், உடனே அதை கன்சிடர் பண்ணி ரிப்ளை பண்ணி ஆகணும். நான் இப்போ பண்ணுற வேலையை விட வேற எதுவும் எனக்கு அர்ஜென்ட் இல்லை. வேற ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கா? ஜான்,
மேபி நீ அந்த ஹார்ட் டிஸ்கை செக் பண்ணதுக்கு அப்புறமா நாம பேச வேண்டியதை பேசலாம். என்னது? ஜான் சார் சனை வந்து உங்ககிட்ட வேலை முடிஞ்சிச்சுன்னா இந்த கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வர சொன்னா நான் இந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போட்டுமா? நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துட்டு போறேன். நான் இதை சனயம் கிட்ட கொடுத்துறேன், நீங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கங்க. ஓகே, பை பை. சொல்லு, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. பரவாயில்ல, நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஹலோ, சொல்லு. ஜெயன் அந்த ஹார்ட் டிஸ்கை வச்சிருக்கான். ஆனா இன்னமும் அவன் அதை பார்க்கல. அவன் அதை பார்த்துட்டானே என் கதை காலி. நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ காமா இரு, சரியா? நீ இதே மாதிரி இருந்தா எதுவுமே செய்ய முடியாது. அதை மட்டும் சனேம் கிட்ட காட்டினா என் கதை கந்தல் தான். அதுக்கப்புறம் சனேம நான் சுத்தமா கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ நான் என்ன சொன்னாலும் நம்பவே நீ மாட்டான். கவலைப்படாம இரு, அந்த மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? நீ இப்ப என்ன பண்றேன்னா ஜான் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த ஹார்ட் டிஸ்க் எடுக்க பாரு. அப்போ அந்த ஒரிஜினல் ரெக்கார்டிங்ஸ் அத நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அத நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். இப்ப நீ என்ன பண்றேன்னா நான் சொன்னதை மட்டும் செய். என்ன உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கவர் பிக்சருக்கு நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? இது இத நான் கூட அதை தான் சூஸ் பண்ணேன். நீங்க ரெண்டு பேரும் இதே ஆங்கிள் சூஸ் பண்ணுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ திரும்ப எழுத ஆரம்பிச்சது எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுனால எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. எல்லாருமா? யாரெல்லாம்? மூசோவா? டேரன் மேடம். ஓ, ஓகே. அப்புறம் அசீஸ் சார். ஆ, அப்புறம் ஜே. ஆமாமா. ஆமா. சரி, வேலையை பார்க்கலாமா இப்ப? அப்புறம் டென்னிஸ் கூட இங்க தான் இருக்க, தெரியுமா? நான் இதுல அழகா இருக்கேன்ல? சாரி. இங்க என்ன பண்றோம்? எனக்கு தான் ஷாம்பு மாதிரி வாங்கி தர போறீங்களா? அதெல்லாம் தேவையில்ல, நான் யூஸ் பண்ண மாட்டேன். உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, புரிஞ்சுதா? என் பிளானை இப்போ உனக்கு சொல்றேன். நான் உள்ள போறேன். உள்ள போனதும் அங்க என்ன வேணாலும் பிரச்சனை நடக்கலாம். நீ என்ன உடனே காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்கணும், சரியா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் சிட்டில இருந்து வரல, ஆனா அதுக்குன்னு பாடி கார்டு மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்படிலாம் என்னால இருக்க முடியாது. என்ன பாச்சு? இவ்ளோ பெரிய உடம்பு வளர்த்து வச்சிருக்க, அதுக்கு ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்ண மாட்டியா? வெறும் சீன் போடுறதுக்கு தானா? உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாரு, எனக்கு இப்படி சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. உன்னோட பிரச்சனைய நீயே போய் பாத்துக்கோ. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்பனா நீ எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு நேரடியா சொல்ல வர? ஓகே, என்னோட வேலையை நானே உள்ள போய் பாத்துக்கிறேன். ஆனா நீ இதுக்கு வருத்தப்படுவ பாரு. உள்ள போயிட்டு வந்து நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், நீ பாரு. இவ பொண்ணே இல்ல, கண்டிப்பா பேய் தான் சுத்திட்டு இருக்கு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க, உங்களுக்கு இங்க என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுமோ அதை நானே எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீங்க பொறுமையா காசு எண்ணிட்டு இருங்க, நான் இங்க வேலையை பாத்துக்கிறேன். நான் இங்க முக்கியமா ஒரு சின்ன வேலை செய்ய தான் வந்திருக்கேன். அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாய மூடு. இத நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். என்னது இது? இது என் ஃப்ரெண்டு தயார் பண்ற கிரீம்.
ஆமா தானே? இவ்ளோ பெரிய கடையை வச்சு நடத்துறியே, உனக்கு பிசினஸ் எத்திக்ஸ் தெரியாதா? இந்த ஒரு டப்பாக்கு மேல நீ எவ்வளவு காசு வச்சு விக்கிற? எங்க கிட்ட வாங்கி உன் கடை ஸ்டிக்கரை ஒட்டி அதிக விலைக்கு விக்கிறியா? பரவாயில்ல, நீ பெரிய புத்திசாலி தான். அட என்ன மேடம் உளறிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என்னோட கிரீம். இது ஏன் நீங்க வெளில போலனா நான் இப்ப போலீஸ நீ கூப்பிடுறேன். ஏன் போலீஸ கூப்பிடுற? அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஏமாத்துக்காரி. பட்ட பகல இப்படி கொள்ளையடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சொன்னா கேளுங்க. ஏய், நீ என்ன இந்த மாதிரி டச் பண்ணி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு என்ன டச் பண்ணாத, புரிஞ்சுதா? யாராவது வாங்க, தயவு செஞ்சு வெளிய போங்க. யாரு ஏமாத்தலன்னு பாக்குற? சரண் மேடம், நல்ல வேலைப்பா நீங்க வந்துட்ட. இவங்க யாருன்னே தெரியாது, கடைக்குள்ள வந்து திருட பாக்குறாங்க. இது என்னோட ஃபார்முலா தானே? இல்லையே, இது சனமோட ஃபார்முலா. இது வெளிப்படையான ஒரு ஏமாத்து வேலை. நீங்க தான் தப்பான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு லைசென்ஸ் கூட இருக்கு. இதே மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் கோர்ட்டுக்கு தான் போகணும். 2 பேரும் என் கடையை விட்டு முதல்ல வெளில போங்க. என் உடம்பு மட்டும் பெருசு இல்ல, என் அறிவும் பெருசுதான். அப்பனா மீதி இருக்க கிரீமை கூட நாம இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாமா? ஓகே, நாம 2 பேரும் அவங்கள பயன்படுத்திட்டோம்ல. அதுலயும் நான் ஒரு பிசினஸ் உமன். நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவ. எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதான் பார்த்தனே. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நாம 2 பேரும் ஒண்ணா போய் எங்கேயாவது ட்ரிங்க் சாப்பிடலாமா? இங்க பக்கத்துல ஒரு காஃபே இருக்கு, அங்க போய் நம்ம ஏதாவது குடிக்கலாம். அத பார்த்தனா அங்க போனா சாப்பிட கூட ஏதாவது கிடைக்கும். இது கண்டிப்பா பேய் தான். அதுலயும் 2 கால் இருக்கிற பேய். இல்ல, எனக்கு ஃபில்டர் காஃபியே போதும், வேற எதுவும் வேண்டாம். இத பாருங்க, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், மறுக்கா சொல்ல முடியாது. இப்பயே சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இதோ இந்த இடத்துல தான் கரெக்டா உங்களோட பேரு வரும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிசினஸ் நல்லா மேலோங்கிறதுக்கு என்னுடைய முகத்தையும் இதுல நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லோகனே ரெடி பண்ணிட்டு பாருங்களேன். முறுக்கு கம்பினா இப்படி முறுக்கிட்டு இருக்க கூடாது. பாக்குறதுக்கு நல்லா திடமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவனோட பில்டிங் மட்டும் தான் ஸ்ட்ராங், ஆனா பேஸ்மெண்ட் வீக். இந்த கம்பெனில வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி மொக்கையா தான் நிக்கணும். ஆனா இது இருக்கே, பில்டிங்கும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் நல்லா ஸ்ட்ராங். அட என்னப்பா நீ, நான் தான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு போர்டுனா பிடிக்காதுன்னு. என் கடைக்கு முன்னாடி ஏன்டா இவ்வளவு பெரிய போர்டை வச்சிருக்க? எனக்கு இந்த மாதிரி போர்டு வைக்கிறதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. இதை ரெடி பண்றதுக்காக நாங்க ராப்பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ரெடி பண்றது சாதாரண விஷயம் இல்ல. இங்க பாருங்கண்ணா, இங்க பாருங்களேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க கடையில எந்த பொருளை அதிகமா விக்கிறீங்க சொல்லுங்க? ஆணியவும் சுத்தியவும் தானே? நறுக்குன்னு சொன்னா. ஆமா, ஆணியும் சுத்தியும் நம்ம சொல்றத வைக்கிறீங்க. கரெக்ட். இப்போ இந்த போர்டை நாங்க எதுக்கு வைக்கிறோம்னா, இந்த போர்டு வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வியாபாரம் ஆகும். இத பார்த்து ஏகப்பட்ட மக்கள் இங்க வருவாங்க. விக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொருளுக்கெல்லாம் நீங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க ஷாப்புக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இதனால என்ன ஆகும்? உங்க கடைக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்க வியாபாரமும் பெருசாகும், உங்களுக்கு நிறைய பணமும் வரும். எதை யோசிக்கிறதா இருந்தாலும் ரொம்ப பெருசா யோசிங்கன்னா. அப்படியாம்மா நீ சொல்ற? ஏன் எதையுமே நம்பாத மாதிரி அப்படியான்னு கேக்குறீங்க? இல்லம்மா நம்புறேன், ஆனா என்ன இருந்தாலும் நம்பிட்டீங்க? வேலை முடிஞ்சது, கைய ஆனா கொடுங்க. இன்னும் நீங்க சம்பாதிக்கவே கண்டிப்பா நம்ம இல்லையேம்மா. பெரிய லெவல்ல சம்பாதிப்போனா? இப்போ நான் சொல்றது எல்லாத்தையுமே கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பெரிய லெவல்ல சம்பாதிக்க போறோம். அது எப்படிமா வந்து நிப்பாங்க? இந்த ஊர்லயே நான் நிறைய சொல்றேன், கண்டிப்பா வருவாங்கன்னா நம்புங்க. நம்பிக்கை தான் எல்லாம். மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்கல்ல, அப்படியே எனக்கு ஒரு கப் டீ கொடுங்க. இந்த ஆட் மட்டும் வந்துருச்சு, ஆஹா ஓஹோன்னு ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க கடையை தேடி எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க. கூட்டம் ஈ மாதிரி கொசு முக்கிய போது உங்க பிசினஸ் அள்ளிட்டு போகும்போது ஒரு வழியா எப்படி அவரோட மண்டியை கழுவிட்ட. இந்த பிசினஸ் மட்டும் பக்காவா செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ தான் என்னோட அசிஸ்டன்ட். என்ன ஒரு பெரிய பிசினஸ் மேனா வர போறவன் அசிஸ்டண்டா வான்னு கேட்டிருக்கேன். ஆனா ஒண்ணுமே பேசாம நீ பாட்டு நின்னுட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா என்னன்னா, நிஜமாவே இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்ல வந்தேன். நல்லா எலி புழுக்க சைஸுக்கு ஒரு ஐடியாவை சொல்லிட்டு பெரிய ஐடியான்னு பீத்திக்கிற. இதை விட எக்கச்சக்கமான ஐடியா என்கிட்ட இருக்கு. ஏதோ ஒன்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சு ஆடுற. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நிமிஷம், என்ன நீ மைக்க பாக்குறியா? என்ன சொல்லு. எனக்கு நல்லா தெரியும் உன்னோட மைண்ட் பவரை வச்சு என்ன எப்படியாவது வளைச்சு போடலான்னு பாக்குறேன். ஆனா கண்டிப்பா அது கனவுல கூட நடக்காது. ஏன்னா இது வரைக்கும் என்ன யாருமே ஏமாத்தினதும் இல்ல, ஏமாத்தவும் முடியாது. எங்களோட மேனேஜர் ரமத் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு. அவர் உங்களோட சிவியை இப்ப பாத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். ஆக்சுவலி நான் உனக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தவே பார்த்தாது. நீ எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்க. வெல்கம் மேடம், அவங்க உங்களை கூப்பிடுறாங்க. ஓகே, இதோ நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. 1 ஹவர்ல அது முடிஞ்சிரும். அது முடிஞ்ச உடனே நான் உங்களை வந்து பாக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். ஹேவ் a nice day. தேங்க்யூ ஸோ மச். யா ஷூர், கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, டிசைன்ஸ் எல்லாமே பக்காவா கொடுத்தாச்சு. சனேமோட போட்டோஸும் பிரிண்ட் பண்ணியாச்சு. நீ கொடுத்த போட்டோஸ் தான் கொடுத்துருக்க. தேங்க்யூ ஸோ மச்.
ஜே லேப்டாப் கொஞ்சம் கூட. கண்டிப்பா சார். நீங்க பழக்கத்தை பார்க்கும்போது பழைய மாதிரி இருக்கு. சரி ரைட்டு விட. சனம் நஸ்ரீன் நில்லு. அட நஸ்ரீன் சொல்றது கேளு, நில்லு. மெசன் அக்கா என்னாச்சு? அட என்னாச்சுக்கா? கேக்குற இவளோட பையன் இருக்கால, அந்த பையன் உலகத்தை சுத்தி பார்க்க போறேன்னு ஒரு சின்னதா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான். அவன் எங்க போனான்னு தெரியல. அவனதான் இப்ப நாங்க தேடிட்டே இருக்கோம். அவன் நல்லதானே இருந்தா, எதுக்கு இப்படி பண்ணா அவன்? அவன் எப்பவும் இப்படிதான். போன தடவை கூட ஒரு போட்டை ரெடி பண்ணி போனா, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டான். கவலைப்படாம அவன் இருங்க. திரும்ப வந்துருவான். நாங்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம். அவன் எங்கேயுமே காணோம். இந்த தடவை எனக்கு பயமா இருக்கு. அவன் வருவானா வரமாட்டானா? ஐயோ ஐயோ என்னாச்சு? கொஞ்சம் என்னாச்சு? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா நீங்க? முன்னாடியே பண்ணிட்டேன். ஆனா 24 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் கம்ப்ளைண்டே எடுப்பாங்களாமா. ஆனா அதுக்கு 24 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். ஓகே गाइस, இதுக்காக நீங்க ஒரு பிளான் போடுங்க. நம்ம எல்லாரும் உடனே சேர்ந்து அவனை தேடுவோம். ஜான், நீ தான் இதை பாத்துக்கணும். அவன் எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும். அப்படியா? இன்னைக்கு காலையில தான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஒரு செயலரா அந்த உலகத்தையே சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். அதை பத்தி தான் இன்னைக்கு காலைல பேசிட்டு இருந்தோம். மொரோவர் இந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு போர்ட் இருக்குன்னு கூட நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அங்கதான் போயிருப்பான். அப்படின்னா வாங்க நம்ம அங்க போய் பார்க்கலாம். அதெல்லாம் தேவையான திங்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்காக பிளான் பண்ணலாம். 2 டீமா பிரிஞ்சு போலாம். ஓகே, கூடவே கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவன் பசியோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் சாப்பாடும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இங்கே இருங்க, எங்க கூட வரவேனா நாங்க அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வரோம். ஓகே, யாராவது ஒருத்தர் கூடவே இருங்க. ஓகே ஓகே, நான் இங்க இருக்கேன். நீ கவலைப்படாத, பிரச்சனை இல்ல. வாங்க எல்லாத்தையும் பாத்துக்கலாம். கவலைப்படாதீங்க. வாங்க எல்லாரும் இங்க பாருங்க. நஸ்ரின் மேடம் நம்பரை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு அப்பப்ப அவங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. சரியா? நான் உங்க எல்லாருக்கும் நம்பர் ஷேர் பண்றேன். ஓகே, அப்ப நான் எப்படி பண்ணலாமா? நானும் ஜெங்கிஸும் முதல்ல காட்டுக்குள்ள போறோம். அட முசோ, ஜெஜே 2 பேரும் ஜாக்கிரதையா பாத்து போங்க. ஏன்னா கரடிங்க நடமாட்டம் இருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஆட அந்த கரடிகளே எங்களை பார்த்தா பயந்து. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேசாம நம்மளும் அவங்க கூட போலாமா? ஓகே, நானும் கிளம்புறேன். சரி பாத்து போங்க. நானும் கூட வரேன் சனேம். உங்க கால் இப்படி இருக்க நிலைமையில நீங்க வந்து அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரி, நான் உன் கூட வரேன் சனேம். இல்ல நான் தனியாவே போய்க்கிறேனே. காட்டுக்குள்ள கரடிங்க நடமாட்டம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப போலாமா? ஓகே, எனக்கு அந்த காட்டை பத்தி தெரியும். எனக்கு இந்த காட்டை பத்தி தெரியும். இத பாருமா, எவ்வளவு பெரிய பில்டிங்னு. இவ்வளவு பெரிய பில்டிங்ல நம்ம மருமக எங்க இருக்காருன்னு நம்ம எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அங்க எனக்கும் புரியல. ஆனா கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய விஷயம். எல்லா ஃப்ளோர்லயும் போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் பேசாம லைலாக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன் என்னன்னு. ஹலோ லைலா செல்லம். ஹலோமா, சொல்லுங்க. இப்ப நாங்க எங்க இருக்கோம்னு சொல்லு பார்க்கலாம். எங்கம்மா இருக்கீங்க? மாப்பிள்ளை வேலை செய்யறாருல, அந்த பில்டிங்க்கு முன்னாடி தான் நாங்க நிக்கிறோம். சரி, எம்ரே எந்த ஃப்ளோர்ல இருக்காருன்னு சொல்லு. நாங்க போய் மேல போய் பார்த்துட்டு வந்துடுறோம். எந்த ஃப்ளோர்? நீங்க அவரை போய் பாக்குறீங்கன்னு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவர் இப்ப ஆபீஸ்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது மீட்டிங்க்கு போயிருப்பாரு. ஏன்னா முன்னாடியே வெளியே போறதா சொன்னாருமா. சரி சரி, இங்க நாங்க பாத்துட்டோம். மாப்பிள்ளை ஹலோ, பாப்பா. Thank you so much. வாங்கம்மா. Thank you so much. என்ன திடுதிப்புன்னு சொல்லும் போது நாங்க நிக்கிறீங்க? பண்ண தப்புக்கு பரிகாரம் செய்யதான்ப்பா நாங்க இப்போ வந்தோம். அப்புறம் நானும் உங்க அத்தையும் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுக்கறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்தோம். என்னம்மா நீங்க ஃபார்மாலிட்டில வேணுமா? ஆக்சுவலி இதுக்குலாம் அவசியமே இல்லையே. கிஃப்ட் வாங்குறதுக்கு நாங்க எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியுமா? இப்போ ஒண்ணா உட்கார்ந்து டீ குடிக்கலாமா? டீயா? கண்டிப்பா, பக்கத்துல ஒரு கேஃபே இருக்கு, நல்லா போங்க. எதுக்கு வெளியில? உங்க ஆபீஸ பாத்துட்டு போலாம்னா நாங்க வந்து அங்கேயே உட்கார்ந்து டீ குடிக்கலாம் வாங்க. அது வந்து உள்ள நிறைய கூட்டமா இருக்கு. நம்ம அப்படி ஃப்ரீயா வெளிய போலாம். பரவாயில்லப்பா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்க பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பேசுன மாதிரி இருக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படி பார்க்காம போறது? வாங்க வாங்க வாங்க. முசாஃபர் அட இருப்பா. போயிட்டு இப்பதான் முடிஞ்சது. இது தம்ஸ் அப் வேணுமா? நடிகாட்ல அதெல்லாம் கிடைக்காதுப்பா. என்னப்பா இப்படி எல்லாம் அடம் பிடிச்சா எப்படி? என்னது ஹெலிகாப்டர் வேணுமா?
அட பிக்காளி பாயல ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா, புரிய மாட்டேங்குதுடா. என்னது நூலோட போறியா? அட வந்து தொலைடா. ஏய் இத முதல்லயே சொல்லி தொலைய வேண்டியதானே. கைய ஆட்டிக்கிட்டு மனசால வேற குழப்பி விட்டுட்டு இருக்கேன். நானே போயிட்டு கழுவுறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த டைம்ல கைய ஆட்டி வெறிப்பேத்திட்டு இருக்கேன். டேய் நம்ம தொலைஞ்சிட்டோம்டா. நிஜமாவா? ஆமாடா. நம்ம டொக்கா மாட்டோமா? ஆக்சுவலா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனா அவசரமா வந்ததுனால அந்த விஷயத்துல பிஸி ஆயிட்டேனா, அதனால சொல்ல மறந்துட்டேன். அட நம்ம தொலைஞ்சு போன விஷயமே எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சது. அச்சச்சோ, அப்ப ஏதோ ஒரு மிருகத்துக்கு நாம இன்னைக்கு விருதாக போறோம். ஆமாடா. 2 பேரும் நல்லது கெட்டது எல்லாத்துலயும் ஒன்னாவே இருந்திருக்கோம். ஆமா. சிரிக்கும் போது ஒன்னா சேர்த்து சிரிச்சிருக்கோம், அழுகும் போது ஒன்னா சேர்த்து அழுதுருக்கோம். ஓகே, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சுப்பா. கஷ்டப்பட்டோம், அழுதோம், சிரிச்சோம். இப்ப அடுத்து என்ன பண்றது யோசிக்கலாம். ஐடியா மணியும் டிங்கி நடிச்சிருச்சு. அந்த பையனோட பேரை கத்தி கூப்பிடுவோம். அப்படி கூப்பிட்டு அவன் வருவான். எப்படி ஐடியா? சூப்பர் சூப்பர் சூப்பரா சூப்பர். ஆமா, அவன் பேர் என்ன? ஜெனர். ஜெனர்னு பேரை கத்தி கூப்பிடுவோம். அவன் இந்த காட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் நம்மள தேடி ஓடோடி வந்துருவான். ஜெனர், டேய் தம்பி, டேய் எந்த பொந்துலடா ஒளிஞ்சிட்டு இருக்க? டேய் வெளிய வாடா, வந்து எங்க கூட்டிட்டு போடா. ஜெனர், ஜெனர் இங்க பாரு. இங்க குச்சி உடைஞ்சிருக்கே. அப்ப நான் இந்த வழியா தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட. அப்ப அந்த பைப்புல இந்த பக்கம் தான் இங்க போயிருக்கு. அங்க பாரு, அங்க கூட உடைஞ்சிருக்கு. லெஃப்ட்ல இருக்கிற கலை கூட உடைஞ்சிருக்கு. பாருப்பா, அங்கேயே உடைஞ்சிருக்கு. இந்த பையனுக்கு இதே வேலைப்பா, எல்லா கலையும் உடைச்சிட்டு போயிருக்கு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? டேய் ஜெனரே, நீ மனுஷனா இல்ல காட்டு வாசியாடா? தயவு செஞ்சு வெளிய வாடா. டேய் வாடா டேய். ஜான் கூடவே நீயும் போயிருக்கலாம்ல. உனக்கு அவ்வளவு ஆசை இருந்தோம், அதை வெளியே காட்டாம நீ இருக்க சனேம். பாரு, இப்ப வழி தெரியாம தொலைஞ்சு நிக்கிற. எந்த இடத்துக்கு போறதா? ஐயோ, எங்கதான் இருக்கானோ? இது நார்த்தா. நார்த் எந்த சைடுல இருக்கு? இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா? அதான் நினைக்கிறேன். அங்க அப்படியே போ. இங்க என்ன பண்றீங்க? ஜெனரை தேடுறேன். இங்க எங்கேயாச்சும் அவன் சுத்திக்கிட்டு இருப்பானான்னு பாக்குறேன். ஓ அப்படியா? நானும் அதே தான் நினைச்சேன். ஓகே, ரொம்ப நல்லது. நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம். சரி, போலாமா? ஓகே, போலாம். ஓகே. ஜெனர், இல்ல, அவனை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா அவன் என்னன்னு கூட கேட்க மாட்டான். அவன் கொஞ்சம் ஸ்பெஷலான சைல்டு. நானும் சின்ன வயசுல அவன மாதிரி தான் இருந்தேன். ஓஹோ அப்படியா? அதான் அடிக்கடி இருக்கிற இடத்த விட்டு ஓடி போறீங்க. ஜனர், ஏதோ கடிச்சிச்சு. எதுவும் கடிக்கல, முள்ளுதான் குத்துச்சா. அது கடிச்ச மாதிரி இருந்தது. ஒருவேளை இது விஷம் முள்ளா இருக்குமோ? அந்த விஷம் அப்படியே உடம்புல எரியதா ஆயிடுமோ? இங்க பாரு முசாஃபர், நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டா காட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறினோம்டா. ஒளி வந்து விட்டது, வழி பிறந்து விட்டது. அடடே, இப்பதானடா அந்த மரத்துக்கிட்ட இருந்து நம்ம போனோம். 1.5 மணி நேரமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்தோமேடா. இப்ப கடைசியா அதே இடத்துக்கு வந்து நின்னுட்டு இருக்கோம். இது ஏதோ வெளிநாடு சதின்னு நினைக்கிறேன். நம்ம தொலைஞ்சு போயிட்டோம்டா. மனுஷங்களை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மிருகத்துக்கிட்ட நம்ம மாட்டணும். மட்டனு சிக்கனா சிக்கன். தயவு செஞ்சு அப்படி சொல்லாதடா. பாதி வயிறு கலக்குதுடா. டேய் வாயை மூட்டு சைலண்டா இருடா. இந்த இடத்துல மனுஷங்களே இல்லடா. நாம நல்லா தொக்கா மாட்டிக்கிறோம் நினைக்கிறேன். எனக்கு பயமா இருக்கு. என்னடா பண்ற நீ? அங்க போறோம். எவ்வளவு வீடு இருக்குது கடவுளே. எப்படியோ எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டப்பா. தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எப்பா, இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டு என்னால நடக்கவே முடியாது. இது என் ஸ்டைல் இல்ல. அதுவும் இந்த ஷூ எனக்கு பிடிக்கல. இங்க பாரு, அந்த ஹீல்ஸை போட்டுக்கிட்டு அந்த பையனை தேட போற நீ, அப்புறம் கால் சுளிக்கிறச்சுனா என்ன தூக்கி நடக்க சொல்லாத. என்னால நடக்க முடியாது. எனக்கு 14 வயசு இருக்கப்போ இந்த ஷூவை நான் போட்டு பார்த்திருக்கேன். அப்பவே எனக்கு இது சூட்டே ஆகல. அந்த ஷூ மாதிரி இது இருக்காது. நான் உனக்கு போட்டு விடுறேன், சரியா? எங்க நம்ம தொலைஞ்சு போய் சும்மா இரு, நானே போட்டு விடுறேன். நீயே பாரு, இந்த ஷூ ஒரு கலர், என்னோட Dress ஒரு கலர். எனக்கு சூட்டே ஆகாது. மாட்ட முடியாது. இரு முசாஃபர், வா 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 வா. சரி, நான் இதை போட்டுக்கிறேன். அதுவும் அந்த பையனை காப்பாத்தணுன்றதுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். உனக்காக நான் ஒன்னும் போடல, சரியா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. பாத்தியா, இது உனக்கு எப்படி சூட் ஆகுது பாரு. சூப்பரா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. நான் மேடம் பெருசா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா மஞ்சள் கலர்ல பளிச்சிட்டு இருக்குல்ல. இந்த ஊர்ல இருக்கிறதுல இதா பெஸ்ட். ஆமா மேடம், கலரும் சைஸும் பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு. நாங்க பாட்டுன்னு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா இங்க ஷூ போட்டு அழகு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒரு சின்ன பையன் தொலைஞ்சினா உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அதுக்கு என்ன இப்படி கத்துற? நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு வந்தீங்க? நாங்க காடுக்குள்ள போய் அந்த பையன் எந்த பக்கம் போறான்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க வழி தெரியாம மாட்டிக்கிட்டோமா. அதான் அள்ளில அலறி அடிச்சு புடிச்சு இங்க ஓடி வந்தோம். சரி, அதான் வந்துட்டீங்களே. இப்போ நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் தேடலாம். வாய்ப்பில்லை ராஜா. காட்டுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. வேணா ஒரு ஐடியா இருக்கு, இப்படி பண்ணா கண்டுபிடிக்கலாம். அதாகப்பட்டது, இந்த காட்டுக்குள்ள எப்படி எப்படிலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியா நான் செயல்பட போறேன். அப்படி பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பையன் நம்ம கிட்ட டொக்கா மாட்டுவான்.
ஏ ஜெங்கிஸே வாயா போவோம் வாயா. இங்க பாரு ஜேஜே, அவன் நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டான். இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நாங்க போய் தேட போறோம். வரேன். இது வேற முசாஃபர் அப்படி என்னடா இருக்க கூடாது. பண்ற? வழி இந்த பக்கம் இருக்கு. வா. ஏய் ஜேஜே, எங்க போறீங்க? ஆ, ஏமா மஞ்சள் மைனா சீக்கிரமா அந்த மஞ்சள் ஷூ போட்டு வாமா. நாம என்ன பண்ணலாம்? அவங்க கூட போலாமா? போலாமே. எங்க போயிருப்பான்? டேய் எங்கடா போன? எங்கதான் போயிருப்பான் இவன்? சலேம், அது அவனோட மேப் தான். இது அவனோடதா இருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலையில அவன் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தல. அப்ப இந்த மேப் வச்சு தான் எங்க போகணும்னு அவன் கேட்டுட்டு இருந்தான். அவனுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனை கண்டுபிடிச்சிடலாம், என்ன நம்பு. சரி சரி நான் நம்புறேன். ஆனா அந்த அக்காவை நினைச்சதா எனக்கு பயமா இருக்கு. ஜன்னல் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பையனை பாத்துக்கிறதே இவ்வளவு கஷ்டமா இருக்குமா? அப்ப 3 குழந்தைலாம் பிறந்தா எப்படி பாத்துக்கிறது? அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான் ரொம்ப பசிக்குது. இப்படி நீ நடந்து வந்தா நான் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் தரேன். 3 பசங்களா? யாரோட பசங்க? என் புக்கை நீங்க இன்னும் படிக்கலங்க? நினைச்சேன் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு. படிச்ச மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருமா என்ன? என்னங்க பாத்தீங்களா, எக்ஸ்பிரஸோ மிஷின் எல்லாம் இருக்குங்க. ஆனா நமக்கு காஃபி குடிச்ச பழக்கம் இல்லைல்ல, நம்ம எப்பவும் டீ தானே குடிப்போம். உங்களுக்கு டீ பிடிக்கும் அப்படின்றதுனால தான் உங்களுக்கு டீ கொடுத்தேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நம்ம இப்போ கிளம்பலாமா? அட கடவுளே, எங்களுக்கு டீ கொடுத்தா ரொம்ப நன்றி மருமகனே. இருந்தாலும் நாங்க இன்னும் டீயை ஃபுல்லா குடிச்சு முடிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் வரும்போது அழகான கிஃப்ட்டை ஒன்று கையில் கொண்டு வந்திருக்கீங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இனி நான் சைன் போகிற எல்லா டாக்குமெண்ட்டையும் இதோ இந்த பெண்ணை வச்சு தான் சைன் பண்ண போகிறேன். நல்லதுப்பா, ரொம்ப நல்லது. ரைட், கிளம்பலாமா? அழகான பெண்ணு வேற கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் மறுபடியும். அட என்ன மருமகனே இவ்வளவு அவசரப்படுற? முதல்ல உட்காருப்பா. ஏமா உன் போன் எடுத்து ஒரு செல்ஃபி எடுமா, நம்ம பொண்ணுகிட்ட காட்டலாம். சூப்பரான ஐடியா. எனக்கு இந்த ஐடியா வராமலே நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இத காட்டுவோம். ரொம்ப சந்தோஷப்படுவா. உட்காருங்க மாப்ள, உட்காருங்க. என்ன பரவாயில்ல, நான் அப்படியே இங்கே நிக்கிறேன். அட மாப்ள சொல்றல உட்காருங்க. உட்காந்தே ஆகணுமா? எடுங்க. எடுக்கிறேன். சூப்பரா எடு. எம்ரே, என்ன நடக்குதுங்க? ஹலோ மேடம், நான் எம்ரேவோட மாமியாரு. இவரு என்னோட ஹஸ்பண்ட், அவரோட மாமனாரு. ஏமா இந்த மேடத்தை தெரியலையா? மடியில ஒரு நாயை வச்சிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் இந்த மேடம். சாக்லேட் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. வேண்டாம், தேங்க்யூ so much. வேண்டாம். நகருங்க எம்ரே. எம்ரே, என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மாமா. அம்மா உங்க 2 பேர்கிட்ட நான் ஒரு பெரிய போய் சொல்லிட்டேன். ஜனர், ஜனர், எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட அவன் போகும்போது சொல்லிட்டா போனா? அவன் காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லி தானே எழுதி வச்சுட்டு போனா. அப்ப இந்த காட்டுக்குள்ள தான் எங்கேயாவது இருப்பான். இந்த மாடர்ன் உலகத்துல அவனை எதுக்காக இந்த காட்டுக்குள்ள தேடிக்கிட்டு நம்ம காட்டு கத்திட்டு அப்போ இருக்கோம்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சோஷியல் மீடியால ஒரு கேம்பெயினை கிரியேட் பண்ணுவோம். அதுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். கேம்பிங்கா? ஏன் உன் வாயில கேம்பிங்க தவிர வேற வார்த்தையே வராதா என்ன? அப்படின்னா உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கூட சொல்ல வேண்டிய விஷயத்த ரிப்போர்ட் மாதிரி தான் எழுதி கொடுப்பியா? எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது, அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத. எனக்கு என்ன கவலை? நான் ஏன் கவலைப்படணும்? நான் சும்மா எதார்த்தமா தான் கேட்டேன். ஆனா நான் உன்னை பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஒண்ணா இருக்கிறத விட தனியா இருக்கிறது தான் பிடிக்கும். எனக்கும் இந்த மாதிரி தனியா ஜாலியா இருக்க தான் பிடிக்கும். அதனாலதான் எனக்கு இன்னும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது. ஜனர்,
ஜனார் உங்களுக்கு தைரியம் இருந்தா வெளியே வாங்க. வாங்க வாங்க, வந்து என் கூட மோதி பாருங்க. வாங்க வெளியே வாங்க. கமான், இதுக்கு மேல உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? வாங்க. ஜனார், ஜனார், என்னடா இப்படி பண்ணிட்டேன்? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்துட்டோம். நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகல. எதுக்குடா இந்த மாதிரி நீ ஓடி போன? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல, என்கிட்ட மேப் இருக்கு, காம்பஸும் இருக்கு, காட்டு மிருகங்க கிட்ட தப்பிக்க இதையும் ரெடி பண்ணிருக்கேன். சாப்பிடறதுக்கு ஃப்ரூட்ஸ் பறிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் எதுக்கு யாரை பார்த்து பே பண்ணணும்? டேய், இதை நான் சொல்லி ஆகணும்டா. தனியா வந்திருந்தாலும் சிறப்பா செஞ்சிருக்க. ஜான், இல்ல இப்ப வேண்டாம். இங்க பாருடா, உனக்காக இருக்கிறவங்கள பத்தி நீ யோசிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? ஒரு நாள் நீ வளரும் போது உன்னை யார் விரும்புறாங்கன்றத நீயே நல்லா தெரிஞ்சுப்ப. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டத்துக்கு நீ எங்க வேணா போய்க்கலாம். அதுக்கப்புறம் நீ உலகத்தை கூட சுத்தி பார்க்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட பொறுப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அது இல்லன்னா நீ எப்ப பாரு ஓடிக்கிட்டே தான் இருப்ப. அப்படி இல்லைன்னா நீ யாரை விரும்புறியோ அவங்கள கூட நம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுவடா. நீங்க என்ன சொல்றீங்க? நான் போகட்டுமா? இங்க வா, வந்து இப்படி உட்காரு. இங்க பாத்தியா, இது சைலஸ் போட்டுக்க வேண்டிய ஒரு மேஜிக்கல் நெக்லஸ். இதை நீ கழட்டவே கூடாது, ஓகே? நேரம் வரும்போது அந்த கடலே உன்னை கூப்பிடும். இப்ப கிளம்பலாமா? ஆனா அது இப்ப இல்ல. இது சரியான நேரமோ இல்ல. நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா போலாம். உங்க அம்மாக்கு இப்ப போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும். ஆனா நான் வரும்போது எடுத்துட்டு வரல. நீங்களே போன் பண்ணிடுங்க. ஓகே, அப்படின்னா நான் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீ இங்கே இருடா, எங்கேயும் மறுபடியும் போயிடாத. இந்த கையை பிடி, கொஞ்சம் என்ன பிடிச்சி இழு இழு, நல்லா இழு. ஜானண்ணா, நீங்க சனமக்காவை பாத்துக்கிறீங்களா? அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. பயமா? தனியா இருக்கிறத பார்த்து. இது உடைஞ்சு போச்சு. நான் ஒன்னு சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, என்னால நடக்க முடியாது. சின்ன குழந்தை மாதிரி பண்ணாத. அந்த பையனை தொடணும். வா போலாம். என் கால் என்னாச்சு? வலிக்குது. எங்க? எந்த இடத்துல வலிக்குது? எங்க? இங்கயா? இங்கயா? இப்போ ஓகேவா? கவலைப்படாத. இங்க ஏதாவது குச்சி இருக்கான்னு பாக்குறேன். அதை வச்சு நீ நடக்கலாம், சரியா? இந்த உலகத்திலே ரொம்ப ரூடான மனுஷனே தான் தெரியுமா? இருங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு? நீ வர இப்ப சொல்லு, என்னாச்சுன்னு? நிஜமாவே கரடி துரத்துதா? அப்புறம் ஏன்டா இப்படி ஓடுறீங்க? காட்டாறு வேகத்துல உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டு இருக்க. புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண கரடியால 48 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். உசேன் போல்டால கூட அப்படி ஓட முடியாது. நீங்க எப்படி ஓடுவீங்க? டேய், வளர்ந்து கேட்டவனே, இந்த உசேனே போல்ட் எவனுமே எனக்கு தெரியாதா? இப்படியே பேசிட்டு இருந்தா அப்புறம் உன் வாய் கரடி வாய்க்குள்ள தான் இருக்கும். வா, இங்க இருந்து போய்டுவோம். அட, நான் சொல்றது கொஞ்சம் கேளடா. கரடியா இருந்தா உன் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா முடியலையே. அப்ப வேற ஏதாவது மிருகம்னா என்ன மிருகம் சொல்லி தொலைங்க. அது தெரிஞ்சாதானே நாங்களும் வேகமா ஓட முடியும். இப்படி ஓடிட்டு வர முடியாது. அது இன்ன மிருகம்னு ஈஸியா சொல்லிட முடியாது. சின்ன மிருகத்துக்கு கூட அவ்வளவு பெரிய குரல் இருக்கலாம். ஆடாடே, வளர்ந்து கேட்டவனே, எங்களை துரத்துறது மிருகமா இல்லையா அது சொல்லி தோடா. முதல்ல என்னன்றதையோ சொல்லி குழப்பிட்டு இருக்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ திரும்ப ஓடு. அப்ப உன்னை துரத்திட்டு வர மிருகம் என்னன்னு நான் பார்த்து சொல்றேனே. சூப்பர் ஐடியா, முடிச்சுட்டே. வந்துட்டேன். நான் உன்னோட ஷூ எடுத்துக்கிறேன், சரியா? கம் ஆன். யா. இங்க வா. மறுபடியும் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? சனம், என் செல்லமே, தேங்க்யூ சோ மச் டாமா. நெக்லஸ் நல்லா இருக்கு. இது எனக்கு தெரியா? ஜான் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல. நீ ஹோம்வொர்க் பண்ண வெயிட் பண்ணுவேன். ஞாபகமா எடுத்துட்டு வந்துடு. இந்த ஐடியா கையில வச்சுக்கோ. அம்மா சொல்ற பேச்சை கேட்கணும், ஓகே? கண்டிப்பா. பாய். இன்னும் கொஞ்ச
கொஞ்ச நேரத்துல இந்த இடம்லாம் இருட்டிரும். அதனால இப்ப காட்டுக்குள்ள போனோம்னா அது நல்லதுக்கு இல்ல. தூரமா இருந்தாலும் ரோட்டு வழியாவே போயிடலாம். ஆஹா. நாம தனித்தனியாவே போலாமே. சனேம், நம்ம 2 பேரும் ஒன்னா போறதுதான் நல்லது. ஏன்னா உன் கையில இப்போ போன் கூட இல்ல, அதான் சொன்னேன். இல்லனா என்ன, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை இல்ல? அதனால எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னதான் வருதுன்னு நம்ம பாத்திரலாம். என்ன மாறவே இல்லை சனேம். ஆனா உங்ககிட்ட பிடிச்சதே இதுதான்.